பின்னங்கள் பகுதி 8 6ஆம் வகுப்பு 3ஆம் பருவம் தொகுதி 2 கணக்கு. பின்ன கழித்தல் நம்ம இந்த பாடத்துல பார்க்க போறோம். பின்ன கழித்தல், ஓரின பின்ன கழித்தல், வேற்றின பின்ன கழித்தல், கலப்பு பின்ன கழித்தல், இதை பத்தி தான் இந்த காணொலியில நம்ம பார்க்க போறோம். 5 பின்னத்திலிருந்து 5 கழிக்கிறோம். இது என்ன பின்னம்? ஓரின பின்னம். 5 என்ன அர்த்தம்? 5 பிரிச்சு அதுல 3 கட்டம் நிரப்பப்பட்டுள்ளது, வண்ணம் நிரப்பப்பட்டுள்ளது. இன்னொரு கட்டத்துல 5 பிரிச்சு அதுல ஒரு கட்டம் நிரப்பப்பட்டுள்ளது. இப்போ வண்ணம் நிரப்பப்பட்ட 3 கட்டத்திலிருந்து வண்ணம் நிரப்பப்பட்ட ஒரு கட்டத்தை என்ன பண்ணணும்? நீக்கணும். அப்ப நீக்கணும்னா மீதி என்ன இருக்கும்? அதுதான் இதுக்குரிய விடை. இப்போ 3 கட்டத்திலிருந்து ஒரு கட்டம் நீக்கப்பட்டாச்சு. அப்போ மீதி இருக்கிறது என்ன? 3 கழித்தல் 1/5, 5 2. அப்ப மீதம் உள்ளது 2. அடுத்த வினா, 10 கழித்தல் 10 10ல் 8 கட்டம் வண்ண நிரப்பிற்கு, அப்புறம் 10ல் 5 கட்டம் வண்ண நிரப்பிற்கு. இப்போ இந்த 8 கட்டம் வண்ணத்திலிருந்து 5 கட்ட வண்ணத்தை நீக்கணும். நீக்கினா மீதி என்ன இருக்கு? அதுதான் கணக்கு. இப்போ நீக்கியாச்சு. நீக்கிறது போக மீதம் என்ன இருக்கு? 8ல் 5 கழித்தோம்னாக்கா மீதி எவ்வளோ? 3. 10ல் 3 நீக்கப்பட்டது போக மீதி இருக்கிறது 3. 7ல் 5, 5ல் 3. இதுக்கு மீசிமா 35. அப்போ ஒவ்வொரு வட்டமும் 35 பிரிச்சுக்கணும். முதல் பின்னம் 35ல் 25, இரண்டாவது பின்னம் 35ல் 21. இந்த மாதிரி பகுதிகள் மாறி இருந்தா மீசிமா கண்டுபிடிச்சி பகுதிகள் ரெண்டும் ஒன்னாக்கி அதுக்கப்புறமா நம்ம வழக்கம் போல போடணும். இப்ப கழிக்கலாமா? ஆமா, 25ல இருந்து 21 கழிச்சோம்னாக்கா மீதி எவ்வளவு வருது? 4. 35ல் 4. இதுதான் இதுக்குரிய விடை. அப்போ அடுத்த கணக்கு, 4ல் 3, 7ல் 2. 4க்கும் 7க்கும் மீசிமா 28. அப்போ 7ஆல பெருக்கணும், இன்னொரு பக்கம் 4ஆல பெருக்கணும். அப்ப 7ஆல பெருக்கணும் அப்படின்னாக்கா இங்க என்ன வருது? 28ல் 21. அப்ப இந்த வட்டத்தை 28ஆ பிரிச்சு அதுல 21க்கு கலர் அடிக்கணும். இந்த பக்கம் பாருங்க, 28ல் 8, 28ஆ பிரிச்சு அதுல 8 பக்கம் கலர் அடிக்கணும். இப்போ 21ல இருந்து 8 என்ன பண்ணணும்? கழிக்கணும். பகுதி 2 ஒன்னா இருக்கிறதால கழிக்கணும். அப்ப 21ல இருந்து 8 கழிச்சோம்னா மீதம் எவ்வளவு இருக்கு? 13. 28ல் 13. இதுதான் இதுக்குரிய விடை. 4ல் 3 கழித்தல் 2ல் 1. 4ல் 3 இது எப்படி போடலாம்? 4ஆ பிரிச்சு அதுல 3 கட்டம் கழித்தல் 2ஆ பிரிச்சு அதுல ஒரு கட்டம். இப்போ இதுக்கு மீசிமா பார்த்தீங்கன்னா 2 மடங்கு 4 வர்றதால அப்ப 4 மீசிமா. 2 பின்னத்தையும் மீசிமா 4 வர மாதிரி பிரிக்கணும். அப்போ முதல் பின்னம் பிரிச்சு 4 இருக்கு, ரெண்டாவது பின்னத்தையும் 4 வர மாதிரி பிரிக்கணும். இப்ப கழிக்கலாமா? 4ல் 3ல இருந்து 4ல் 2 கழிச்சா அப்ப மீதி எவ்வளவு வரும்?
எவ்வளோ வரும்? 4 1. இதுதான் இதுக்குரிய விடை. 3 2 கழித்தல் 4 1. இது வேற்றின பின்னம். வேற்றின பின்னம்னாலே மீசிமா கண்டுபிடிக்கணும். அப்போ 3க்கும் 4க்கும் மீசிமா 12. அப்போ 12 பகுதியில் வரணும். அப்போ பகுதியில் 12 வரணும்னா 3 கூட 4 பெருக்கணும். தொகுதியும் பகுதியும் 4 பெருக்கணும். மேலே 2 2 கூட 4 பெருக்குனா 8. அதே போல் இந்த பக்கம் 4 கூட 3 பெருக்கணும். பெருக்குனா 12. அதே போல் மேலே இருக்கிற 1 கூட 3 பெருக்குனா 3. இப்போ பகுதி 2 எப்படி இருக்கு? 12 12ன்னு வந்துருச்சா? அப்போ 12ல் கழிக்கணும். 8ல் 3 கழித்தா மேலே 5. ஸோ இதுதான் இதனுடைய விடை. இது போல் நாம் கணக்குகளை போட பழகிக்கணும். கொஞ்சம் வேகமாக போட்டோம்னா தான் நல்லாயிருக்கும். ஆறில் 5 கழித்தல் 5ல் 3. இது வேற்றின பின்னம். அப்போ மீசிமா கண்டுபிடிக்கணும். 6க்கும் 5க்கும் மீசிமா 30. அப்போ பகுதியில் 6 கூட 5 பெருக்குனா 30. 5ஆல பெருக்கி இருக்கிறதால இங்கேயும் 5ஆல பெருக்கணும். 25. அடுத்து 5 கூட 6 பெருக்குனா 30. 6ஆல பெருக்கி இருக்கிறதால மேல இருக்கிற 3ஐயும் 6ஆல பெருக்கணும். 6 3 18. இப்போ கீழே 30. 25ல் 18 கழிக்கணும். அப்போ 25ல் 18 கழிச்சோம்னாக்கா மீதி 7. அவ்வளவுதான். 30ல் 7. இது ஒருவேளை பெரிய தகா பின்னமா இருந்ததுன்னா அதை நம்ம கலப்பு பின்னமா மாற்றி வச்சுக்கலாம். ஸோ இது தகு பின்னம். அது இல்லாமல் எளிய வடிவமாக மாற்றவும் முடியாது. எனவே இதோட நம்ம ஆன்சரை நிறுத்திக்கணும். 4ல் 3 கழித்தல் 2ல் 1. இது வேற்றின பின்னம். 2னுடைய மடங்கு 4 இருக்கிறதால அப்போ எனவே இது மீசிமா 4ன்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம். இல்லை நம்ம வழக்கமாக மீசிமா போடணும் அப்படின்னா நீங்கள் போகிறதா தான் நம்ம போட்டு பார்க்கலாம். 4க்கு 2க்கும் மீசிமா பொதுவான வாய்ப்பாடில் போட்டு நம்ம மீசிமா கண்டுபிடிக்கலாம். கண்டுபிடிச்சாலும் அதே 4 தான் வரப்போகுது. ஸோ அதனால் நமக்கு எப்படி நமக்கு வசதியோ அதை நம்ம செஞ்சுக்கோங்க. 2 4ன் மீசிமா 4. சரி, இப்போ முதல் பின்னத்தில் 4ல் 3ன்றதுல என்ன இருக்குன்னாக்கா 4 இருக்கு இல்லையா? அங்கே நாம் மாற்றணும்னு அவசியம் இல்லை. மீசிமா ரெடியாக இருக்குது பகுதியில். அதுக்கடுத்து 2 இருக்குது பகுதியில். இப்போ இதை மாற்றி ஆகணும். இந்த 2 நம்ம மாற்றணுன்னாக்கா இந்த 2 கூட ஒரு 2 பெருக்குனா மாறிடும். இப்போ நம்ம 2 பெருக்கி இருக்கிறோம். அதே மாதிரி தொகுதியிலையும் 2 பெருக்கணும். அவ்வளோதான். இப்போ அடுத்த வரைக்கும் போகலாமா? என்ன பெருக்கல் இருக்கோ அதை மட்டும் பெருக்கி போடணும். இதெல்லாம் ஒன்றும் இப்போ மாற்றம் செய்ய முடியாது. 1 2 பெருக்குனா 2, 2 2 பெருக்குனா 4. இப்போ பகுதி 2 ஒன்றாயிடுச்சா? ஒன்றானா இப்போ தொகுதியை கழிச்சிக்கலாம். 3லிருந்து 2 கழிக்கணும். பகுதியில் 4. அப்போ 3ல் 2 போனால் 1. பகுதியில் 4. இதுதான் இதனுடைய விடை. நான்கில் 3 மற்றும் 7ல் 2க்கு இடையே உள்ள வேறுபாட்டை காணும். வேறுபாடு அப்படின்னாலே அது என்ன அர்த்தம்? கழித்தலை குறிக்கும். அப்போ இது கழித்தல் கணக்கு அப்படின்றது முடிவுக்கு வரணும். 4க்கும் 7க்கும் மீசிமா கண்டுபிடிக்கணும். அப்போது இது ஏன்னா வேற்றின பின்னமாக வர்றதால 4க்கு 7க்கும் நமக்கு ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். அப்படியே பெருக்கினா போதும். 7 4 28. இந்த மாதிரி போடணுன்ற அவசியம் இல்லை. சரி, இப்போ 4ல் 3. இப்போ 4 கூட எதை பெருக்கணும் அப்படின்றத முடிவு பண்ணிங்க. 7 கூட எதை பெருக்கணுன்றத முடிவு பண்ணிங்க. எதை பெருக்குனா 28 வரும்ன்றத நமக்கு தெரியணும். இப்போ 3 கீழே 4 கண்டுபிடிச்சிட்டிங்களா? எது வரும்? 7 பெருக்குனா
நமக்கு 28னா அதே 7 மேலேயும் பெருக்கணும். ஸோ கீழே பகுதியை மட்டும் பெருக்கிட்டு விடக்கூடாது. அதே போல் இங்கே 7 கூட 4 பெருக்கணும். 4 பெருக்குனா 7 4 இங்கேயும் 28. அப்போது பெருக்கல் மட்டும் போட்டால் போதும். ஒரு 2வது வரியில் இருக்கிற பெருக்கல் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் வாய்ப்பாடு சொல்லி போட்டால் அதான் 3வது வரி. 21. அடுத்து என்ன வருது? 7 4 28 கழித்தல். அடுத்து 4 2 பெருக்குனா 8. அடுத்த பெருக்கல் 7 4 பெருக்குனா 28. இப்போ 3வது வரி வந்துட்டோம். இப்போ 3வது வரியிலேருந்து அடுத்த வரிக்கு போகணும். அடுத்த வரி என்ன இருக்கு? கழித்தல் குறி இருக்கு. என்ன கழித்தல்னா என்ன அர்த்தம்? 21லேருந்து 28 கழிக்கலாம். ஏன்னா கீழே பகுதி ரெண்டும் ஒன்றா இருக்கு. அப்போ 21லேருந்து 28 கழிக்கணும். பகுதியில் என்ன இருக்கு? 28. இப்போ 21லேருந்து 8 கழிச்சா என்ன வருது? 13/28. இதுதான் இதனுடைய விடை. 5 3 கழித்தல் 8 3. இதுவும் வேற்றின பின்னம். வேற்றின பின்னம்னால என்ன பண்ணணும்? மீசிமா கண்டுபிடிச்சி பகுதியில் என்ன வரணுன்றதை முடிவு பண்ணிக்கணும். 5 8 என்ன வரும் மீசிமா? 5க்கும் 8க்கும் அப்படியே பெருக்கினாலே இதுக்கு ஆன்சர் வந்துடும். 8 5 40. இதுதான் இதனுடைய மீசிமா. இப்போ பகுதியில் என்ன இருக்குங்க? முதல் பகுதியில் 5 இருக்கு. 5 கூட எதை பெருக்குனா 40 வரும்னு பார்த்துக்கணும். 5ஆம் வாய்ப்பாடு சொன்னால் தெரியும். அதே மாதிரி இந்தாண்ட 8 இருக்கு. 8 கூட எதை பெருக்குனா 40 வரணும். 8ஆம் வாய்ப்பாடு சொன்னால் போதும். அப்போது ஃபஸ்ட்டு இது கண்டுபிடிச்சிட்டோமா? 8ஆல் பெருக்கணும். அவ்வளோதான். அடுத்து இந்தாண்ட பகுதியில் இருக்கிற 8 கூட எதை பெருக்கணும்? 5 பெருக்குனா நமக்கு விடை கிடைக்கும். இப்போ 4 பெருக்கல் இருக்கு. 4 பெருக்கலையும் வாய்ப்பாடு சொல்லி போட்டால் போதும். 8 3 24. 8 5 40. அடுத்து 3 5 15. அடுத்து 8 5 40. இப்போ 40 பகுதியில் 2 ஒன்றா வந்துருச்சா? இப்போ 24லேருந்து 15 என்ன பண்ணலாம்? நேரடியாக நம்ம கழிக்கலாம். பகுதி 2 ஒன்றா இருந்தால் அழகாக நம்ம கழிச்சிடலாம். 24ல் 15 போனால் 9. அப்போ கீழே 40. இதை எளிய பின்னமாக மாற்ற முடிஞ்சால் நம்ம எளிய பின்னமாக பிபேகா மூலம் மாற்றலாம். இதை எளிய பின்னமாக மாற்ற முடியாது. அதனால் இதோட நிறுத்திக்கலாம். ஒரு நாள் அனிதாவின் அம்மா 5½ லிட்டர் பால் வாங்கினார்கள். அவர் 3¼ லிட்டர் பாலை பாயாசம் செய்ய பயன்படுத்தினார் எனில் எவ்வளவு பால் மீதம் இருக்கும்? இதுக்கு என்ன அர்த்தம்? 5½ லிட்டர் பால் வாங்கினாங்க. 3¼ லிட்டர் பாலை பாயாசத்துக்காக பயன்படுத்திட்டாங்க. அப்ப மீதி எவ்வளோன்னா 5½லிருந்து 3¼ கழிக்கணும். எவ்வளோ பால் வாங்கினாங்க? 5½ லிட்டர். எவ்வளோ பயன்படுத்தினாங்க பாயாசத்துக்கு? 3¼ அப்போ கழிச்சா என்ன வரும்? முதல்ல லிட்டர் தனியாகவும் அப்புறம் மீதி இருக்கிற பின்னத்தை தனியாகவும் கழிக்கலாம். 5ல் 3 கழிச்சா எவ்வளோ வரும்? மீதி எவ்வளோ வரும்? 2. அரையில் 1/4 பாகம் போனால் மீதி எவ்வளோ? 1/4. அவ்வளோதான். 5½லிருந்து 3¼ கழிச்சா இப்போ வழக்கமாக நம்ம எப்படி போடுவோமோ அந்த மாதிரி நம்ம போட போகிறோம். சரி, இப்போ முதல்ல 5½ 3¼ 5 கூட்டல் 2ல் 1 எழுதலாமா? கழித்தல் 3 கூட்டல் 4ல் 1. இப்போ முழு எண் பகுதியை மட்டும் தனியாக கழிச்சிடலாம். முழு எண் பகுதி என்ன? 5 கழித்தல் 3 கழித்தல் எங்க போயிடணும்? 2ல் 1 கழித்தல் 4ல் 1 அங்க போயிடணும். இங்க கூட்டல் குறி போட்டுக்கலாம். 5ல் 3 போனா 2 கூட்டல் அரையில் 1/4 அப்படி கழிக்கலாம். இல்லைன்னாக்கா நம்ம என்ன பண்ணணும்? சமான பின்னமா மாத்தி பகுதியை ஒன்னாக்கணும். அப்போ 2ஆல் பெருக்குனா 4 வரும். தொகுதியும் பகுதியும் ஒன்னா பெருக்கிடலாம். அப்போ 2 கூட்டல் என்ன வருது பாருங்க? 4ல் 2. அப்போ 2 கூட்டல்
4ல் 2ல இருந்து 4ல் 1 கழிச்சோம்னாக்கா 4ல் 1. இப்போ இது ரெண்டையும் இணைச்சிக்கலாமா? அப்போ 2.25 லிட்டர். இதுதான் விடை. ஸோ பார்த்த உடனே மனக்கணக்காக கூட போட முடியும். இருந்தாலும் முறைப்படி போடணும்னா இந்த மாதிரி ஸ்டெப்பு படி தான் நம்ம போடணும். 12 8ல் 3ல் இருந்து 7 6ல் 1 கழிக்கணும். 12 8ல் 3 கழித்தல் 7 6ல் 1. இந்த கழித்தலை நம்ம இப்போ தகா பின்னமா மாற்றி நம்ம போட போகிறோம். கலப்பு பின்னமாக வச்சுட்டு கூட நம்ம போடலாம். கலப்பு பின்னத்தை தகா பின்னமாக மாற்றியும் போடலாம். அந்த முறையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு இப்போ தகா பின்னமாக மாற்றுவோம். ஃபஸ்ட்டு தகா பின்னமாக மாற்றணும்னா எப்படி மாற்றணும்? 8ம் 12ம் பெருக்கணும். அது கூட 3 கூட்டணும். கழித்தல். அதே மாதிரி இங்கே 7ம் 6ம் பெருக்கி 1 கூட்டணும். 43 கீழே வந்து 6. இப்போ பாருங்க, இங்கே 8 இருக்கு, அங்கே 6 இருக்கு. இது என்ன பின்னம்? இது வந்து வேற்றின பின்னம் இல்லையா? சரி, இப்போ ஓரின பின்னமா மாற்றணும். ஓரின பின்னமா மாற்றணும்னா மீசிமா எடுத்து பார்க்கணும். அப்போ மீசிமா 24. அப்போ 24 வர மாதிரி ஓரின பின்னமா நம்மப்பா மாற்ற போகிறோம். அதுக்கு எது பயன்படும்? சமான பின்னம். எதால பெருக்குனா வருது பாருங்க, 3 பேருக்குனா வருது. அப்போ தொகுதியும் பகுதியும் 3ஆல பெருக்கணும். இங்க 6 கூட 4 பேருக்குனா 24க்கு வருது. அப்போ தொகுதியும் பகுதியும் 4ஆல பெருக்கணும். இப்போ பெருக்கி போடுங்க. எவ்வளோ வருது? 297 கழித்தல் 172. கீழே 8 3 24. இப்போ கழிக்கலாமா? கழிச்சா 125/24. இது என்ன பின்னமா இருக்கு? தகா பின்னமா இருக்கு. கணக்கில் கலப்பு பின்னன்றதால மறுபடியும் நம்ம இதை கலப்பு பின்னமா மாத்திடலாமா? 125 24ஆல வகுத்தா ஈவு 5 மீதி 5. அப்ப எப்படி போடணும்? 5 24ல் 5 என்று எழுத வேண்டும். இதுதான் தகா பின்ன முறை. 9 4ல் 1 கழித்தல் 3 6ல் 5. இந்த கழித்தலையும் நம்ம என்ன பண்ண போறோம்? தகா பின்னமா மாத்தி நாம போட போறோம். இந்த தகா பின்னமா மாத்தி போறதால என்ன ஆகுதுன்னாக்கா, சில விடைகளுக்கு வந்து மைனஸ்ல வரும் ஆன்சர். அந்த மாதிரி மைனஸ்ல வராம வரணும் அப்படின்னா தகா பின்னமா மாத்தி போட்டோம்னா நமக்கு சுலபமாயிடும். அந்த பிரச்சனை எதுவும் நமக்கு கிடைக்காது. இப்போ இதை தகா பின்னமா மாத்திக்கலாமா? 9 4ல் 1 கழித்தல் 3 6ல் 5 தகா பின்னம். மாற்றலாமா? கீழே என்ன பண்ணணும்? 9 4 பெருக்கி மேலே இருக்கிற 1 கூட்டிக்கணும். கழித்தல் இங்கே 6ம் 3ம் பெருக்கி மேலே இருக்கிற 5 கூட்டிக்கணும். இப்போ மீசிமா வந்து 4க்கு 6க்கும் மீசிமா வந்து 12. வேற்றின பின்னத்தை ஓரின பின்னமாக மாற்ற போகிறோம். அதுக்கு சமான பின்னம் உதவுது. அப்போ 12 வர மாதிரி நாம மாற்றிக்கணும். அது பாருங்க, மீசிமா 12. மேலும் கீழும் 3ஆல பெருக்கணும். இங்கே 6 கூட மேலும் கீழும் எதால பெருக்கணும்? 2ஆல பெருக்கணும். இப்போ அப்படியே பெருக்கல் குறி போட்டதெல்லாம் பெருக்கி போடுங்க. 111 கழித்தல் 46 3 12. இப்போ 111ல இருந்து 46 கழிச்சா 65/12. இது என்ன பின்னம்? இது தகா பின்னம். கலப்பு பின்னமா நம்ம மாற்றலாமா? கலப்பு பின்னமா மாற்றணும்னா 5 12ல் 5. 5 9ல் 4 மற்றும் 3 6ல் 1 கூடுதலை தகா பின்னம் முறையில் நம்ம இப்போ ஒரு கணக்கு பார்க்கலாம். 5 9ல் 4 கூட்டல் 3 6ல் 1. இதை என்ன மாற்ற போகிறோம்? தகா பின்னமாக மாற்ற போகிறோம். தகா பின்னமாக மாற்றணும்னா என்ன பண்ணணும்? 9 5 பெருக்கி 4 கூட்டணும். அதே போல் இந்த பக்கம் 6 3 பெருக்கி 1 கூட்டணும். இப்போ இது என்ன வந்திருக்கு? வேற்றின பின்னமாக வந்திருக்கு.
அதனால் இதை ஓரிட பின்னமாக மாற்றணும்னா மீசிமா கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிட்டு சமான பின்ன முறையில் ஓரிட பின்னமாக மாற்றிக்கலாம். அப்போது மீசிமா வரணும் அப்படின்னாக்கா 2ஆல் பெருக்குனா கிடைக்கும் 18 மீசிமா. இங்கே எதால் பெருக்கணும்? 6 கூட 3ஆல் பெருக்கணும். இது ரெண்டையும் பெருக்கணானாக்கா 98 கூட்டல் 57ன்னு வருது. அப்போ இது ரெண்டையும் கூட்டு 155 கீழே 18. இது என்ன பின்னம்? தகா பின்னம். தகா பின்னத்தை மறுபடியும் கலப்பு பின்னமாக மாற்றி சொல்லணும்னாக்கா 155 18ஆல் வகுத்துக்கணும். வகுத்தா நமக்கு என்ன கிடைக்கும்? கலப்பு பின்னமாக மாற்றுறதுக்கு வழி கிடைக்கும். அப்போது 155 18ஆல் வகுத்தோம்னாக்கா 8 மீதி 11. அது அப்படி எப்படி எழுதலாம்? 8 மீதியை மேலே போடணும், பகுதியை அப்படியே எழுதிக்கணும். 8 18 11. இதுதான் இதற்குரிய விடை. 9 3 2 மற்றும் 2 2 1 ஆகியவற்றின் கூடுதலில் இருந்து 6 6 1 மற்றும் 3 5 1 ஆகியவற்றின் கூடுதலை கழிக்க. என்ன கணக்கு? 2 கூடுதல் அந்த விடைகளை கழிக்கணும். அவ்வளோதான். முதல் 2 கலப்பு பின்னங்களுடைய கூடுதலும் அடுத்த 2 கலப்பு பின்னங்களுடைய கூடுதலும் கண்டுபிடிச்ச பிறகு முதல் கூடுதலிலிருந்து 2வது கூடுதலை கழிக்கணும். மொத்தம் இதில் 3 கணக்கு இருக்கு. சரி, போகலாம். இப்போ 9 3 2 கூட்டல் 2 2 1 தகா பின்னம் மாற்றியா நம்ம போட்டுடலாம். கூட்டல் இங்கே 2 5. இப்போ எப்படி இருக்கு? வேற்றின பின்னம், அதை ஓரின பின்னமாக மாற்றணும். மீசிமா கண்டுபிடிச்சி போடணும் 6. இப்போ பெருக்கல் குறி போட்டதெல்லாம் பெருக்கி போடணும். அதுக்கப்புறம் கூட்டல், இது ரெண்டையும் கூட்டணும் அப்படின்னா 73 கீழே 6. இதை கலப்பு பின்னமாக மாற்றிக்கலாம், இல்லைன்னா அப்படியே கூட வச்சுக்கலாம். அடுத்து நம்ம இறுதி விடையில் நம்ம அதை பார்த்துக்கலாம். 6 6 1 கூட்டல் 3 5 1 தகா பின்னமாக மாற்றிக்கோ. இப்போ வேற்றின பின்னம் ஓரிட பின்னமாக மாற்றினா 5ஆல் பெருக்கணும். இங்கே எதால் பெருக்கணும்? 6ஆல் பெருக்கணும். அப்போ எவ்வளோ வருது? 165 கூட்டல் 96 கீழே 30. இங்கே 30 261. இறுதி ஆன்சரில் நம்ம கலப்பு பின்னமாக மாற்றிக்கலாம். இப்போ வேணாம். இப்போ 2 கலப்பு பின்னங்களுடைய கூடுதலை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ என்ன பண்ணணும்? இதை கழிக்கணும். எதுலேருந்து? 6 73லேருந்து 30 261 கழிக்கணும். இப்போ இங்கேயும் வேற்றின பின்னம், ஆனால் ஓரிட பின்னமாக மாற்றுறதுக்கு மீசிமா 30ன்றதால முதல் தகா பின்னத்தை மட்டும் நம்ம மாற்றினா போதும். அப்போ 5ஆல் பெருக்கினா போதும். இப்போ 30 30 அங்கேயும் இங்கேயும் வந்துடுச்சு. அப்போ 365லேருந்து 261 கழிக்கணும். கழிச்சா மேலே 104 கீழே 30. இது என்ன பின்னம்? இப்போ தகா பின்னம். இதை கலப்பு பின்னமாக மாற்றிக்கலாமா? அப்போ 104 30ஆல் வகுக்கணும். வகுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு எளிய பின்னமாக மாற்றி போட்டோம்னா இன்னும் நமக்கு சுலபமாகும். இந்த 104 30னுடைய எளிய பின்னம் 15 51. அதுக்கு மறுபடியும் ஒரு எளிய பின்னம் என்ன வருது? 3 5 2. இந்த மாதிரி கூட நம்ம போடலாம். பயனுள்ள வீடியோக்கள் உங்களுக்கு தொடர்ந்து வரணும் அப்படின்னா இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் எப்போ வீடியோ போட்டாலும் உடனே வந்து சேரும். அனைத்து வீடியோவிலும் நீங்கள் அது உள்ளே இருந்து எடுத்துக்கலாம்.